இது சாட்சி நேரம். கர்த்தர் கடந்த வாரத்தில் நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் சபை நடுவே முன்பாக வந்து சாட்சி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த கால வேளையிலே அடியனும் சாட்சி அனுப்பிற கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் நான் 4 மணிக்கெல்லாம் எழுந்து சில வேலைகள்லாம் முடித்து, ஏன்னா இந்த திருமண காரியத்துக்கு நான் அதிகமாக வாஞ்சியாக கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்து சில வேலைகளை சேர்ந்துட்டு நான் வேலை அர்ஜென்ட்டு, ஒரு வீட்டில் ஒயிட் வாஷ் பண்ணிக்கிறேன். அது வேலை அர்ஜென்ட்டான்றதுக்குள்ள எனக்கு இன்றைக்கே முடித்து கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் காலையில் 4 மணிக்கு எழுந்து வேலையை முடிச்சுட்டு திருமணத்துக்கு வந்து கலந்து கொள்ளணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போனேன். 2 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டேன். ஒரு 1:30க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரே ஒரு செவரு தான் இருக்குது, அதை முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சரியான பசி வேறு. சரின்னு சொல்லிட்டு நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்தால் நம்ம குமாரண்ணா வீட்டுக்கு அண்ணாண்ட நோம்பூர் பகுதியில் பாமாயில் கம்பெனிக்கு ரோடுக்கு தாண்டும் போது குறுக்கில் ஒரு சந்து இருக்குது. அந்த சந்தில் நாய் சண்டை போட்டுக்கின்னு வேகமாக ஒடியாந்துருச்சு. அது நானும் வேகமாக தான் ஓட்டுவேன் வண்டி. ஏன்னா அதை வந்து கொண்டு இருக்கும்போது வேகமாக சண்டை போட்டுன்னு உள்ள சர்ன்னு வந்து டமால்னு அடித்து நான் ஒரு நிமிஷம் அப்படியே அந்த வண்டி ஓடி எட்ட வந்துட்டு நானும் அந்த பள்ளத்தில் உண்டு பண்டி அடித்து அப்படியே விழுந்து அப்படியே கவுந்த மாதிரி வந்துட்டேன். விழுந்த உடனே எல்லாம் சர்ன்னு இழுத்துன்னு போயிடுச்சு. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே கிருன்னு சுற்றி அப்படியே எங்கள் பக்கத்தில் இந்திக்காரனுங்க வேலை செய்து கொண்டு வந்தாங்க. அவங்க உடனே ஓட்டமாக ஓடியோன்னு வந்து வண்டியை தூக்கிட்டு என்னை தூக்கி போய் ஓரமாக உட்கார வச்சுட்டு உடனே கடையில் போய்ட்டு ஒரு ஐஸ் வாட்டர் வாங்கின்னு வந்து மூஞ்செல்லாம் கழுவி விட்டு தண்ணி கொடுத்தார்கள். நான் உடனே ஆட்டோ பிடிச்சி நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறேன் பிரதர் அப்படின்னு சொன்னாங்க இந்திக்காரனுங்க. வேணாம், நான் ஒரு தம்பிக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அவன் உடனே வந்து ஐயப்பந்தாங்கல் கொண்டு போய் 24 ஹவர்ஸில் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் ஒரு 3 இன்ஜெக்ஷன் பண்ணி மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் தான் எனக்கு வீட்டுக்கு வரும்போது தான் எங்களுக்கு வீட்டுக்கு தெரியும். ஏன்னா நான் தயவாக நம்ம பிரான்சிஸ் குடும்பத்தாரை தயவாக மன்னிக்க முடியான்னு கேட்டுக்கொள்ளும். ஏன்னா நான் அந்த திருமண காரியத்தில் கலந்து கொள்ளணும் ரொம்ப வாஞ்சேன். ஏன்னா அதனால தான் நான் 4 மணிக்கு எழுந்தேன். என்னால் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை. ஆண்டவர் பெரிய ஆபத்துலேருந்து எனக்கு சில காயங்கள் தான் அடிபட்டது. முட்டி கொஞ்சம் செஞ்சு பல்லு அப்படியே உள்ளே அமைக்கிச்சு, கவுந்த மாதிரி வந்துச்சு. ஆனாலும் சிறிய காயத்தோடு ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த 5 மாதமாக கண்மணி போல பாதுகாத்து இந்த 6வது மாதத்தில் பிரவேசிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செஞ்சார். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஊழியத்திலையும் அதிகமாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஆண்டவர் எனக்காக ஜெபிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சின்ன பாடல் உங்கள் மத்தியிலே பாட வாஞ்சிக்கிறேன். நல்லவரே இயேசு வல்லவரே, புது நன்மையும் கிருபையும் தருபவரே. நல்லவரே இயேசு வல்லவரே, புது நன்மையும் கிருபையும் தருபவரே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா. ஒரு முறை மனிதனாய் வந்தவரே, தானே ஒரு முறை பலியாய் மடிந்தவரே. ஒரு முறை மனிதனாய் வந்தவரே, தானே ஒரு முறை பலியாய் மடிந்தவரே. மறுமுறை வருவே என்றவரே, மறுபெயர் படைத்திட மகிழ்ந்திடவே. மறுமுறை வருவே என்றவரே, மறுபெயர் படைத்திட மகிழ்ந்திடவே. நல்லவரே இயேசு வல்லவரே, புது நன்மையும் கிருபையும் தருபவரே. நல்லவரே இயேசு வல்லவரே, புது நன்மையும் கிருபையும் தருபவரே. பூமியும் நிறைவுகள் அழிந்திடுமே, அவர்
வாயின் வசனங்களில் நிலை பெறுமே. துதிகளின் பெரு சத்தம் எழும்பிடுமே. எரிகோ மதில் செவரிடுந்திடுமே. துதிகளின் பெரு சத்தம் எழும்பிடுமே. எரிகோ மதில் செவரிடுந்திடுமே. நல்லவரே இயேசு வல்லவரே, ஒரு நன்மையும் கிருபையும் தருபவரே. நல்லவரே இயேசு வல்லவரே, புது நன்மையும் கிருபையும் தருபவரே. அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த சாட்சி ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அடிமையை கர்த்தர் சாட்சி அழுத்துற கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் கடந்த 5 மாதமாக கண்ணின் மணி போல் எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து இந்த 6வது மாதத்தில் 9ஆம் தேதியில் இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை என் மருமகளோடு எனக்கு ஆராதனையில் கலந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பிரதான கிருபைக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஷாமுக்காக நான் இந்த கடந்த வருடம் லாஸ்ட் நேரத்தில் தான் பெண் பார்க்கும்படிக்காக ஆரம்பித்தோம். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நல்ல மகளை எங்களுக்கு காண்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு அனுகூலமாய் மாற்றி தந்தார். விசேஷமாக திருமணத்து காரியத்துக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் செபித்தோம். அநேக பணத்தேவைகள் உண்டுன்னு சொல்லிட்டு சபையில் ஊழியக்காரிடமும் சகோதரிகள் மார்கிட்டையும் அக்காக்கிட்டையும் அதிகமாக சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜெபத்தில் இதற்காக நாங்கள் செபித்தோம். எல்லா பணத்தேவையில கர்த்தர் அற்புதமாக சந்தித்தார். எல்லாவற்றுக்கும் மேலே கடந்த வாரம் ஃபுல்லாக மழை, அதிகமாக மழை வந்து எல்லாம் கஷ்டமாக இருந்துதான். 6ஆம் தேதி நைட்டு கூட அத்தனை மழை பெஞ்சிட்டுது. அப்போ கூட சொல்கிறாங்க எல்லாம் வந்தவங்கெல்லாம் இன்றைக்கி விட நாளைக்கு இந்த 2 நாளில் தான் அதிகமான கனமழை இருக்குன்னு நியூஸில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் அன்றைக்கி நைட்டே நாங்கள் குடும்பமாக உட்காந்து எல்லாருமே நாங்கள் செபித்தோம். எல்லாரை காட்டிலும் பெரிய தேவன் எங்களோடு கூட இருக்கிறார், காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தோம். எஸ்ஸப்பா, எங்களை போல பாடுள்ள மனுஷன்தான் எலியா, ஆனாலும் அவர் ஜெபிக்கும் போது நீங்கள் மழை வராதபடிக்கு வானத்தை கட்டளை கொடுத்த தேவன் இன்றைக்கி ஜீவிக்கிறீங்கன்னு சொல்லி அதிகமாக தேவ சமூகத்தில் நாங்கள் விசுவாசமாக எல்லார்ட்டையும் நாங்கள் சொன்னோம். நிச்சயமாக பாரு, நாளை தினத்தில் எல்லாம் சொன்னாங்க. எங்கள் வீட்டில் எந்த பக்கம் இருக்கவங்களாம் இந்துக்களாக இருக்கிறதுனால எல்லாம் சொன்னாங்க இன்றைக்கி விட நாளைக்கு அதிகமான மழை வரும், எப்படி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அப்போவே எல்லார்ட்டையும் சொன்னோம் விசுவாசமாக, நாளைக்கு ஒரு மழை கூட வராதபடி கர்த்தர் வானத்தை அடைப்பார், எங்களுக்காக கர்த்தர் செய்வார்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபித்தோம். ஜனங்கள் வந்து போகிறதுக்கு எல்லாவற்றுக்கும் அந்த மழை காரணம் தடையாக இருக்கக்கூடாது எஸ்ஸப்பான்னு சொல்லி கர்த்தர் மழை வராதபடிக்கு ஒரு பெரிய இன்னொன்று ஆண்டவர் சமூகத்தில் சொன்ன சாமு உமக்கென்று ஒப்பு கொடுத்த பிள்ளை ஆண்டவரே, அவருடைய திருமணத்தை நீங்கள் நடத்துறதுக்கு நீங்கள் உண்மையில் தேவன் ஐயா, எந்த ஒரு சின்ன தடை இல்லாதபடிக்கு பிள்ளையுடைய திருமணத்தை கர்த்தர் அற்புதமாக நடத்தணும்னு. அதனால் காலையிலேருந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ கூட மழை வராதபடி கர்த்தர் பெரிய அற்புதம் வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க. மழை வந்து கூட மழையில் எப்படி இன்றைக்கி 4 மழை வந்து ஜனங்க வரமாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனாலும் கர்த்தர் பெரிய அற்புதம் உங்களுக்கு செய்தார். நீ சொன்னபடியே மழை வரவே இல்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் எங்கள் குடும்பத்துக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். கர்த்தர் சோத்திரம். அது எல்லா காரியங்களும் கர்த்தர் அன்றைக்கி சாப்பாட்டு காரியத்தில் அதிகமாக ஜெபித்தோம். 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் சாப்பிட்டு மீதியான துணிக்களை எடுக்க செய்யணும், வீணாகவும் போகக்கூடாது ஏசப்பா. எல்லா காரியங்களும் கொடுத்து சகோதரிக்கிட்ட அக்கா கிட்ட சொல்லி ஒவ்வொரு நாளும் அவங்க சொல்லுவாங்க எல்லாத்தையும் கர்த்தர் அற்புதமாக நடத்துவார், நீ அதே இது பண்ணிட்டு இருக்கா, அதை ஜெபிக்கணும்னு சொல்லி நாங்கள் ஒரு நாள் கூடி ஜெபித்தோம். கர்த்தர் சாப்பாட்டு காரியங்களை எத்தனை பேர் வந்தாலும் கர்த்தர் அற்புதமாக எல்லாவற்றையும் சந்தித்து மீதியாகவும் கர்த்தர் எடுக்க உதவி செய்தார். எல்லா கர்த்தர் நிச்சயம் இவ்வளவும் செய்கிறதுக்கு எந்த விதத்தில் நாங்கள் தகுதியே இல்லை. ஆனால் தகுதி தான் எங்கள் குடும்பத்தை கர்த்தர் தகுதிப்படுத்தினார். வருகிற எல்லா நாட்டிலும் இன்னும் கர்த்தருக்கு நாங்கள் குடும்பமாக, நான் என் பிள்ளை, என் மருமக, என் கணவர் எல்லாருமே சேர்ந்து ஆண்டவருக்காக நாங்கள் இன்னும் அதிகமாக ஊழியத்தில் ஈடுபட கர்த்தர் எங்களுக்காக கர்த்தர் கிருபை சேர்ந்த சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 5 மாதமாய் பாதுகாத்த தேவன் இந்த 6வது மாதத்திலையும் சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கூட ஆனக்கூடிய ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் எனக்கு நன்மையாக தான் செய்து கொண்டு வரார், இதுவரையும் செய்து கொண்டு வர, இனிமேலும் செய்வார். அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த ஊழியத்தில் செஞ்சுக்கினே பார்த்திங்கன்னா ஒரு வீட்டிலேருந்து ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை எடுத்து பண்ணதுனால விளைவு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா கர்த்தர் வந்து அங்கே ஒரு டீம் லீடர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா எழுதி வைப்பேன். நம்ம பாஸ்டர் சொல்கிற மாரி தான் இந்த நான் பண்ணுற இடத்துலையும் எல்லாமே பாசிட்டிவான வார்த்தைகள் மட்டும்தான் அந்த இடத்துலையும் பேசுவாங்க. அதேமாரி தான் நம்ம ஊழியக்காரும் பேசுவாங்க. அந்த 2 பேரும் ஒரு வார்த்தை தான்
இன்றைக்கி எவ்வளோ என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்குது. நான் பேசுவேன், ஆனால் எல்லார்கிட்டையுமே ஜாலியாக ஒரு இது இல்லாமல் பேசி கொண்டு இருந்தேன். ஆனால் இந்த இடத்துல போயிட்டு இந்த வாய்ப்பை எடுத்ததுனால நிறைய நாலேஜ் கிடச்சிருக்குது. யார்கிட்ட எப்படி பேசணும், நம்முடைய வாழ்க்கையை எப்படி பண்ணணும். நம்ம அந்த பணத்தை பற்றிலாம் நான் இதுவே பண்ண மாட்டேன், அந்த ஒரு கேர்லெஸ்ஸாக இருப்பேன், பணம் வந்தா செலவு பண்ணி அப்படியே இருப்பேன். ஆனால் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கிடையாது பணத்தை. ஆனால் இந்த அந்த போய் சேர்ந்ததுனால நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்குறது, நிறைய நாலேஜ் கொடுத்துருக்கு. அது நான் மிகப்பெரிய கடவுளுக்கு தான் ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா கடவுள் மூலியமாக தான் எந்த ஒரு நன்மையான ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதின் பிதா இடத்துலேருந்து இறங்கி வருகிறது. நம்ம அது தேவன் தான் சின்ன ஒரு நன்மை நமக்கு கிடைச்சாலும் அது கடவுள் தான் கொடுக்குறாரு. அதை நம்ம முழுமையாக நம்புகிறேன். எனக்கு கடவுள் தான் அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. என் மூலியமாக அநேக குடும்பங்கள் வாழ வச்சுன்னு இருக்கிறோம். கடவுள் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எடுத்து இந்த நாளில் நான் எடுத்து அதை பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய பேர் அது சொல்லும்போது என்ன இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் உனக்கு எதுக்கு தேவையில்லாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப என்னை அவமானப்படுத்தியிருக்கிறாங்க, அசிங்கப்படுத்தியிருக்கிறாங்க. அது இல்லாத பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இங்கே ப்ரேயர் முடிச்சுட்டு போவேன். நான் ஐயப்பந்தாங்கல் டிப்போ இருக்குல்ல, அங்கே ஒரு சிஸ்டர் எங்கெங்கே கூப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு நான் பேசுவேன். அவங்களுக்கு ஏன்னா நான் ஏன் பேச போகிறேன்னா அவங்களாம் புதுசு, இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும், சொல்கிற வேலை தான். ஏன்னா நம்ம பேசுகிறதுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார் கிருபை. அந்த கிருபையை வச்சு இன்றைக்கி அநேகர்களுக்கு நான் உதவியாக இருக்கிறேன். அது மட்டும் இல்லாத ஆண்டவர் எவ்வளோ நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறார், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட ஒரு இந்த இடத்துல ஊழியத்துக்குள்ள வந்த பிறகு தான் என் வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள், எவ்வளோ நன்மைகள் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஒரு நாளை அதை நான் மறக்க முடியாது. ஏன்னா ஒரு வசனம் கூட இருக்குது, கர்த்தர் என்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்கிறார், வேறு யாரும் என் கூட இல்லை. அதே போல தான் என் கூட கர்த்தர் ஒருவர் மாத்திரம் இருந்து என்னை வழி நடத்தி கொள்ளார். இப்படி பண்ணணும், அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு சொல்வார். அதே தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்னும் கர்த்தர் மேலே மேலே உயர்த்துவார். எனக்காக இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஜபிச்சிருக்கிறாங்க, அவர்களுக்காக நன்றி. ஊழியக்கார மகனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா அவர் சொல்கிறது ஒவ்வொரு வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் மூலிமா இங்கே சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அதை எழுதி வைங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரை எழுதி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் இன்றைக்கி அதை படித்து இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இருக்கிறோம். அதனால் எழுதி வைங்க, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஆசீர்வாதங்களை பெறுவீங்க. இந்த வருஷத்தின் வாக்கு, இதோ உனக்கு புதிய காரியத்தை உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். எழுதுங்கன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்கள் எழுதி வைங்க, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும். அது எப்படி கிடைக்கிது எப்படின்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாதீங்க, சொன்னதை செய்யுங்க. அவர் சொல்கிறார், நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடாது இருப்பன்றாரு. அதேமாதிரி ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மளை இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்துவார். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இங்கே எனக்காக ஜபித்த ஒவ்வொரு சகோதரிகளுக்காகவும் சகோதரர்களுக்காக ஊழியக்காரர்களுக்காக அனைவருக்காகவும் நன்றி. தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன மாதம் ஃபுல்லாகவே எனக்கு ஆண்டவர் நல்லா, இந்த 5 மாதமும் ஆண்டவர் நல்லா நடத்தி வந்தார். ஆனால் போன மாதத்தில் ரொம்ப முடியவே இல்லை என்னால். ஒரு 23ஆம் தேதி எங்கள் ஃப்ரெண்டு அவங்க மாமியார் இறந்துட்டாங்க. அந்த டெத்தாண்ட நான் மட்டும் சாவானை மட்டும் அதிகமாக டெத்தாண்ட போகவே மாட்டேன். அது இன்னமும் எனக்கு தெரியல, சில முக்கியமான சாவல் மட்டும்தான் அங்கே இருப்பேன் கண்டி. மற்ற சாவல்லாம் போக முடியாது என்னால். போவேன்னு நினைப்பேன், ஆனால் என்னால் போக முடியாது. ஆனால் அதனால் என் ஃப்ரெண்டு அவங்க மாமியார் இறந்ததுனால சரி சீக்கிரமாக ஃபஸ்ட்டு செத்த உடனே சீக்கிரமாக போயிட்ட பிறகு சரி அவள் சொன்னால் நீ நாளைக்கு தான் எடுக்க போகிறோம், நாளைக்கு காலையில் வந்துடு, இப்போ போயிடு அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் வீட்டாண்ட தான் அது கொண்டு வந்துட்டாங்க. அவள் வேறு இடத்துல கொடுத்துன்னு இருக்கிறான், வீட்டாண்ட கொண்டு வந்துட்டாங்க. சரி வெள்ளிக்கிழமை எழுந்து சர்ச்சுக்கு கூட வரல. எப்போவுமே வெள்ளிக்கிழமை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். போன மாதத்தில் நிறைய ஒரு 3 வெள்ளிக்கிழமை நான் வரவே இல்லை. ஆனால் 31ஆம் தேதி தான் வந்தேன். அப்போ நான் செஞ்சேன், சாவாண்ட போகவே முடியல. அன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு வாமிட்டு லூஸ் மோஷன் ஒன்றுமே முடியல. என்னால் எதுவுமே பண்ண முடியல. இந்த 3 நாள் கூட்டத்துலேயும் என்னால் கலந்துக்கவே முடியல. ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை வந்தேன், ப்ரேயரில் உட்காந்தேன். அதோட சரின்ட்டு போயிட்டேன், ஜெபம் கூட பண்ணவே இல்லை. சரி இருக்கட்டும், ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் நடத்துவார் அப்படின்ட்டு. சரின்னு 31ஆம் தேதி வந்தேன். சர்ச்சுக்கு வரும்போதே நேராக சர்ச்சுக்கு தான் வருவேன். இங்கே வரல, நேராக பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டேன். பெரியம்மா வீட்டில் போனோடனே நீ போவாத, நீ இங்கேயே உட்காந்துக்கோ இருந்துச்சு. அப்புறம் நானாக சொன்னேன், இல்லை நான் போய் தான் தீர்வேன். அப்புறம் ரஜினா சொன்னா, நீங்களாம் முன்னாடி போங்க, நான் கொஞ்ச நேரம் பொறுத்து தான் வருவேன் அப்படின்னா. சரின்ட்டு நான் கிளம்பி வந்துட்டு, ஆண்டவரே நான் உன்னை தான் முதல் தேடணும் அப்படின்ட்டு வந்து ஆண்டவர் உட்காந்து ஆராதனை நாத்தி நின்றார், பாஸ்டர் நாத்தி நின்றார்.
ஆனால் சகரியாவில் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின்படியும் 12வது வசனத்தின்படியும் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அந்த ஃபுல்லாக அந்த வாரம் ஃபுல்லாகவே எதையுமே என்னால் சாப்பிட முடியாது. வாமிட் வரும், வயிறெல்லாம் வாயெல்லாம் ரொம்ப புண்ணா போச்சு, என்னமே தெரில. ஆனால் என்ன ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தா குளுக்கோஸ்லாம் ஏற்றிருப்பாங்க. என்னால் ஒன்றுமே முடியவே இல்லை. ஆனால் நீர் என்னோட கூட இருந்து என்னை வழிநடத்துகிற தேவன் என்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தோடு தான் வந்தேன். ஆனால் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணபடி குளுக்கோஸ் ஏற்றினா கூட அந்த எதுவுமே கிடைக்காது. எனக்கு அவ்வளோ பலன் கிடைச்சிது. அந்த வசனத்தின்படி நல்ல சுகத்தை கொடுத்தாரு, நல்ல பலத்தை கொடுத்தாரு. அன்னைக்கு மத்தியானம் தான் போய் வெள்ளிக்கிழமை நான் சாப்பிட்டேன். ஒரு வாரமாக ஆண்டவர் என்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் பாதுகாத்து பராமரித்து வந்தார். ஆனால் ஐயா கிட்ட சொன்ன, ஐயா எனக்கு இன்னைக்கு ரொம்ப பலன் கொடுத்தார் ஆண்டவர். ஆனால் இந்த விஷயத்தை நான் சொல்லவே இல்லை. அன்னைக்கு கொடுத்த வசனத்தின்படி தகப்பன் எசேக்கியாவை கொடுத்தது போல, எசப்பை கொடுத்தது போல, சிம்சோனுக்கு கொடுத்த பலனை கொடுத்த தேவன் என்னை நடத்தினார் எனக்கு. ஆனால் ரொம்ப என்னால் சொல்லவே முடியல அந்த பலன் எப்படி தான் எனக்கு கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு. ஆண்டவருடைய கிருபை என்னை தாங்கியது. ஆனால் இந்த வசனம் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்குது. ஆனால் ஒரு நாளும் வீண் போகாது. ஆனால் கிருபையாய் நம்ம அவருடைய சத்தத்தை கேட்க அதிகமாக ஆவலாக இருப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அடிமையில் சாட்சியத்தை தேவனுக்கு கோடான கொடி நன்றி. நான் கடந்த வாரத்தை திங்கக்கிழமை கூட எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்தார். கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். எனக்கு செருப்பு போட்டுனே நடத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் அங்கே சைட்லலாம் வந்து சேஃப்டி ஷூ போட்டால் தான் அலோடே உண்டு, கேட்லேயே விட மாட்டாங்க. இருந்தாலும் அந்த ஷூவை போட்டுன்னு கூட எனக்கு இந்த வாரத்தில் 6 நாள் நான் வேலைக்கு போனேன். நல்லா எனக்கு ஃபிசியோதெரப்பி டெய்லியும் போனோம். ஃபிசியோதெரப்பி போகிறதுக்கு எப்படி டைம்னே தெரியல. இருந்தாலும் நான் ஓனர்கிட்ட பேசினேன், சார் இந்த மாதிரி நான் ஃபிசியோதெரப்பிக்கு போனேன், நீ 4 மணிக்குனா நான் போயிடுறேன் சார், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக நீ போனார். நான் தினமும் 4 மணினா இப்போ போயின்னுக்கிறேன். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அவரே எங்கள் ஓனர் ஒரு ஃபோன் போட்டு கேட்டார், எனக்கு ஃபிசியோதெரப்பி பண்ணி முடிச்சதும், சார் அவர் வந்து இன்னும் எவ்வளோ நாள் தான் சார் அவர் வரணும்னு அவர் கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, சார் நம்ம காலில் வந்து 2 கால்லையுமே 5 கிரேடு இருக்குமானு. அந்த 5 கிரேடில் வந்து என் காலுக்கு எல்லாமே 0 லெவலுக்கு போயிடுச்சான். இந்த காலை வந்து நான் இப்படி நல்லாவே தூக்குவேன், இந்த கால் வந்து மேலுக்கே வராது. அது ஃபுல் எல்லாமே 0 லெவலுக்கு போனதுனால ஹாஸ்பிட்டல்லாம் போயிருந்தேன்னா கண்டிப்பாக அது ஆப்ரேஷன் தான் பண்ணியிருப்பாங்க. ஆப்ரேஷன் பண்ணால் ஒருத்தருக்கு சக்ஸஸ் ஆகாமல் ஒருத்தருக்கு சக்ஸஸ் ஆகாதான். இருந்தாலும் நான் அந்த ஃபிசியோதெரப்பி போயும் இப்போ வந்து 5 கிரேட்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு கிரேடை தொடுறதுக்கே ரொம்ப நாள் ஆகுமா. குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாதம் கூட ஆகுமா. அதெல்லாம் எனக்கு 1 மாதத்துக்குள்ளேயே ஒரு கிரேடை தொட்டு 2வது கிரேடை தொடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குமா. இந்த 2வது கிரேட்லேருந்து 3வது கிரேடை தொட்டோம்னா 4-5 வந்து உடனே வந்து கிளியர் ஆகிடும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய வேலையை கிடையாது. இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள நீங்கள் கிளியராக சுத்தமாக நீட்டாக ஆகிடுவீங்க. பயப்பட வேண்டிய வேலையை கிடையாது. எங்கள் ஓனர்கிட்டையும் அவர் பேசினாருங்க, எனக்கு சீக்கிரமாக நான் நல்லா பரிபூர்ண சுகத்தோடு நான் பழையபடி நல்லா சபையார் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நிறைய தேவைகள் இருக்குது. பிள்ளைங்களுக்கு வர ஃபீஸ் கட்டணும், படிப்பு தேவை நிறைய இருக்குங்க. அதெல்லாம் நான் எல்லாமே கடவுள் சந்திக்கணும். சபையார் எல்லோரும் நீங்கள் ஜெபிச்சு மாதிரி இந்த சிறு சாட்சி வேண்டியது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையில் என்னையும் மனைவியோடு இந்த காலவேளையில் ஆராதனைக்கு கர்த்தர் வர உதவி செய்ததுக்காக கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். ஒரு நல்ல ஆவிக்குரிய மனைவியை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. கர்த்தர் அநேக தேவைகள் இருந்தாலும் கர்த்தர் அது மத்தியில் நடத்தி எங்களை அற்புதமாக இந்த கல்யாணத்தை ஆசீர்வாதமாக நடத்த கிருபை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வந்து எங்களை பிளஸ் பண்ண ஒவ்வொரு சபையார் மக்களுக்கும் குடும்பமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். வந்து பிளஸ் பண்ண எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவைகள் அநேகமாக இருந்தது. முந்த நாள் வரைக்கும் நிறைய காசு வர வேண்டியது இருந்தது. அது எதுவுமே ஃபைனலைஸ் ஆகலை லாஸ்ட் வரைக்கும். எப்படிலாம் இந்த செலவு பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தோம் 2 வீட்டாருமே. ஆனாலும் கர்த்தர் கடைசி நேரத்தில் கூட படத்துலேருந்து உதவி கொடுத்து கர்த்தர் அற்புதமாக வழிநடத்த உதவி செய்தார். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாத்தையும் இந்த மழை காரியத்தில் கூட நிறைய சொந்தக்காரங்க சொன்னாங்க, அம்மா சொன்ன மாதிரி இன்றைக்கி இப்படி 6ஆம் தேதி இப்படி இருக்குது, 7ஆம் தேதி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, 2 நாள் ரொம்ப பெரிய மழை இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் ஜெபித்தபடி கர்த்தர் எல்லா காரியத்திலையும் எங்களை வழிநடத்தினார். ஒரு சொட்டு மழை வராதபடி கல்யாணத்தில் ஆசீர்வாதமாக நடத்தினார். முந்தின நாள் சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய காரியத்தை நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க, கூட்டமே வராது, மழை கண்டிப்பாக பெருசாக இருக்கும், நீங்கள் இப்போயே சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருங்க, சாப்பாடு காரியத்துலேயும் சரி மற்ற எல்லா காரியத்துலேயும் சரி கம்மியாக செய்யுங்க நாங்கள். ஆனால் நாங்கள் விசுவாசத்தோடு செஞ்சு
ஆசீர்வாதமாக பெருக செய்தார் கத்தர் கொடான கொடி ஸ்தோத்திரம். எங்களையும் இந்த குடும்பத்தையும் நீங்கள் ஜெபத்துக்குள்ளே வைங்க. இம்பார்ட்டனாக சொல்லணும்னா இம்மானாக்காக நன்றி செலுத்துகிறேன். அண்ணனும் அண்ணியும் ரொம்ப ப்ரே பண்ணாங்க எங்களுக்காக, எனக்காகவும் சரி, இந்த கல்யாணத்துக்காகவும் சரி. அவருக்காக நன்றி செலுத்துகிறேன். சபை மக்கள் ஒருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். கத்தர் இந்த பெரிய சாட்சியை இந்த காலையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.